வணக்கம் தமிழா! நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னும் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய 2025ஆம் ஆண்டுக்கான போலீஸ் எக்ஸாம், அதாவது காவலர் தேர்வு. இதுக்காக தான் ஒரு டெஸ்ட் பேட்ச் தமிழா ஐஏஎஸ் அணி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 2025 காவலர் டெஸ்ட் சீரிஸ்ல இதுல எப்படி இந்த டெஸ்ட் சீரிஸ் ரெடி பண்ணியிருக்கோம், எந்த அடிப்படை ரெடி பண்ணியிருக்கோம், ஸ்கெடியூல் எப்படி ரெடியா இருக்கு, எதெல்லாம் நம்ம இதை படிக்க போறோம், எத்தனை டெஸ்ட் இருக்கு, சப்ஜெக்ட் டெஸ்ட் எவ்வளவு, ஃபுல் டெஸ்ட் எவ்வளவு, தகுதி தேர்வுல எவ்வளவு இருக்கு. இப்ப இந்த டிஎன்யூஎஸ்ஆர் போலீஸ் நோட்டிபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப விரைவில் வரப்போறதா ஒரு அப்டேட் லாஸ்ட் வீக்ல நம்ம கொடுத்திருந்தாங்க டிஎன்யூஎஸ்ஆர் சைட்ல இருந்து. அதாவது இந்த டிஎன்யூஎஸ்ஆர் போலீஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகக்கூடியவங்க இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடியா வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப கண்டிப்பாக மிக மிக விரைவில் வந்து இந்த காவலர் நோட்டிபிகேஷன் வர ரெடியா இருக்கு. அப்ப நம்ம ரொம்ப வேகமாவே அட்வான்ஸாவே ரெடியாக ஆரம்பிச்சிடணும். நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிபிகேஷன் எப்ப வேணாலும் வரலாம். உங்களுக்கு அப்பதான் எவ்வளவு வேகன்சிலாம் டீடைல்ஸ் வரும். பட் அந்த போலீஸ் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்காக தான் நம்ம வந்துட்டு காவலர் 2025 டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை பத்தி அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் காவலர் 2025 டெஸ்ட் பேட்ச் எப்படி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, டோட்டலா 38 மாதிரி தேர்வுகள் வந்து இதுல இருக்கு. உங்களுக்கு 38 மாடல் டெஸ்ட். இதுல 34 பாட வாரியான தேர்வுகள், 34 சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துக்காட்டா சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சோசியல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, இந்த மாதிரி ஒவ்வொரு பாட வாரியான தேர்வு 34 இருக்கு. அதுல 4 முழு மாதிரி தேர்வு. இந்த முழு மாதிரி தேர்வு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுல ஒரிஜினல் எப்படி நடக்கும், மெயின் அந்த 70 கொஸ்டின் மெயின் ஃபுல் டெஸ்ட் பிளஸ் தகுதி தேர்வு 80 கொஸ்டின். அது மாதிரி தான் இருக்கும் இந்த 4 முழு மாதிரி தேர்வுகள். மொத்தம் 3000 வினாக்களை அடங்கியுள்ளது. தேர்வு நோக்கி எதிர்பார்க்கக்கூடிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில அந்த தேர்வு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 3000 வினாக்கள் இது இருக்கு. எதுல இருந்து இடம்பெறும் பாத்தீங்கன்னா, புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ், 10th வரை இருக்கக்கூடிய இந்த புக்ஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் புக்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முந்தைய ஆண்டு வினாக்கள். இந்த முந்தைய ஆண்டு வினா டிஎன்எஸ்ஆர்பி நடத்திய அந்த போலீஸ், எஸ்ஐ இதுல இருந்து வினாக்கள் இருக்கும். அடுத்து பாக்ஸ் கொஸ்டின். இந்த பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்னா என்னன்னா, மேலும் அறிந்து கொள்வோம், உங்களுக்கு தெரியுமா, இந்த செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக்குக்குள்ள இருக்கும், பாக்ஸ்ல இருக்கும் அட்டவணைகள். அதுல இருந்து பாக்ஸ் கொஸ்டின் எடுப்போம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தான். அடுத்து புக் பேக் கொஸ்டின் அதாவது பாட புத்தக பின் வினாக்கள், சயின்ஸ், சோசியல், கணக்கு, தமிழ் இதுல இருந்து பாட புத்தக பின் வினாக்கள் இருந்து எடுக்கிறோம். அடுத்து ரிவிஷன் டெஸ்ட், திருப்புதல் தேர்வுகள் இருக்கு. அப்ப இதன் அடிப்படையில் தான் அந்த தேர்வுகள் மொத்தம் 38 தேர்வுகள், 34 பாட வாரிய தேர்வுகளாகும், 4 ஃபுல் டெஸ்டாகவும் இருக்கு. மொத்தம் 3000 வினாக்கள். புக் ஸ்டாண்டர்ட் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிப்படையில் பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், ரிவிஷன் டெஸ்ட் அனைத்துமே நம்ம ஃபுல்லா சிலபஸ் பிளஸ் புக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் 2025 காவலர் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள போலீஸ் தேர்வர்கள் இந்த எப்படி எப்படி ஸ்கெடியூல் கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா, ஆன்லைன்லயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப லாங்ல இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல ரெகுலராவும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராவே டெஸ்ட் நம்ம கொடுப்போம். கொஸ்டின் சீட்டு, ஓஎம்ஆர் சீட்டு, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் எல்லாமே இதுல இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது எப்படி ஆன்லைன் மூலமா, அதாவது ஜிபே அல்லது போன்பே பண்ணி நீங்க பிடிஎஃப் நம்ம சென்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம். ரெகுலரா வந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் அண்ட் பிரிண்ட் அவுட் கொடுத்து அது மாதிரி நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணி கொஸ்டின் டிஸ்கஷன் அதுல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த டெஸ்ட்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணணும்னா 600 rupees தான். அதே போல ரெகுலரா ஜாயின் பண்றவங்களுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 1200. இப்ப நியூ ஸ்டூடெண்டா இருந்தாங்க, ரெகுலர் டெஸ்ட் அட்டன் பண்ண வர விருப்பமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2000 rupees பே பண்ணா போதும். இதுல இணைய விருப்பம் உள்ளவர்கள் இந்த 9003444100 அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே அல்லது போன்பே பண்ணி அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப வத்தலக்குண்டுல தான் நம்மளுடைய தமிழ ஐஏஎஸ் அகாடமி அமைஞ்சிருக்கு. எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா, டிஎம்எஸ் மருத்துவமனை பக்கத்துல பேருந்து நிலையம், வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுல டிஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் தமிழ ஐஏஎஸ் அகாடமி அமைஞ்சிருக்கு. இங்க வந்து ரெகுலரா வந்து அட்டன் பண்ண விருப்பம் உள்ள நியரஸ்ட் கிராம ஊர்கள் இருக்கக்கூடியவங்க, நியரஸ்ட் இடங்கள் இருக்கக்கூடியவங்க ரெகுலரா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல சார் ஆன்லைன்லயே நான் பிடிஎஃப் வாங்கி பிரிண்ட் போட்டு படிக்கணும்னா ஆன்லைன் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான். வேற என்னென்ன இதுல முக்கிய அம்சங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2007ல இருந்து 2022 வரை நடைபெற்ற முந்தைய ஆண்டு வினாக்கள் இருந்து மாதிரி தேர்வு. 2007ல இருந்து 2022 நடைபெற்று டிஎன்இ கொஸ்டின்ஸ் அதுல இருந்து மாதிரி தேர்வு நடைபெறும். அதோடைய பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம்.
அதே போல 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள புக் பேக் கொஸ்டின், சயின்ஸ், சோசியல், தமிழ், கணக்கு புக் பேக் கொஸ்டின் வந்து மாதிரி தேர்வு இடம்பெறும். அடுத்து சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிந்து கொள்வோம், செயல்பாடுகள் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பகுதிக்கு வகுப்பு வாரியாக மாதிரி தேர்வுகள். அடுத்து தலைப்பு வாரியாக உளவியல் பகுதி, லிசனிங் பகுதி பாத்தீங்கன்னா தலைப்பு வாரியாக உளவியல் பகுதிக்கு மாதிரி தேர்வு நடக்குது. வகுப்பு வாரியாக சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ், தலைப்பு வாரியாக ரீசனிங் பக்கம் மாதிரி தேர்வு இருக்கும். இதுல 2007 இருந்து 2022 நடைபெற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அது கூட டாபிக் வைஸ் பாக்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது டு யூ நோ, மேலும் அறிந்து கொள்வோம், உங்களுக்கு தெரியுமா, அதோட பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்கன்னா, அதாவது பெர்மனண்டா ஜிகே இருக்காது, முக்கியமான நியமனங்கள், விருதுகள் யாரும், அது மட்டும் தான் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே அதோட பிடிஎஃப் ஃபைல்ஸ், அது கிட்டத்தட்ட ஒரு 70க்கு மேற்பட்ட தலைப்புகளை கொண்ட அந்த ஸ்டாட்டிக் ஜிகேடைய பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு ஃப்ரீயாவே சென்ட் பண்ணிடுவோம். அடுத்து ஸ்டாண்டர்ட் வைஸ் ஸ்கூல் புக்ஸோட பிடிஎஃப், ஸ்டாண்டர்ட் வைஸ் வகுப்பு வாரியாக ஸ்கூல் புக்ஸோடைய பிடிஎஃப் ஃபைல்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்ஸோடைய புக் பேக் கொஸ்டின், சம்மரி நோட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்லயும் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு, சம்மரி நோட்ஸ் இருக்கு, அதையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு ஃப்ரீயாவே சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, அப்ப இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, ரெகுலரா இருந்தாலும் இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே சென்ட் பண்ணிடுவோம். நீங்க ஜாயின் பண்ணிட்டு அது ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஃப்ரீயாவே சென்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன்ல ஜாயின் பண்றவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தான் பிடிஎஃப் ஃபைலா சென்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதிரி தேர்வும் நடைபெறக்கூடிய அன்னைக்கு காலை 10 மணிக்கு கொஸ்டின் சென்ட் பண்ணுவோம். அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 மணிக்கு வாட்ஸ்அப் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல ஜாயின் பண்றவங்களுக்கு 10 மணிக்கு டெஸ்ட், 1 மணிக்கு ஆன்சர் கீ. ஓகேங்களா? மித்தபடி ரெகுலர் டெஸ்ட் பேஜுக்கு வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நியூ ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணக்கூடிய, ரெகுலரா ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ரெகுலர் டெஸ்ட் எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம வத்தலக்குண்டுல இருக்கக்கூடிய தமிழா ஐஏஎஸ் அகாடமி வளாகத்துல தான் நடக்கும். தேர்வு தொடங்கு நேரம் பாத்தீங்கன்னா காலை 7:15. ரெகுலர் டெஸ்ட் ஸ்கெடியூல்ல எந்தெந்த தேதிகள் கொடுத்திருக்காங்களோ அந்தந்த தேதிகளுக்குரிய அந்த மாதிரி தேர்வுகள் காலை 7:15 மணிக்கு நடக்கும். காலையில 7:15 மணிக்கு ரெகுலர் டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் காலைல 10 மணிக்கு கொஸ்டின், ஆன்சர் கீ 1 மணிக்கு. ஓகேங்களா? இதோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஸ்கெடியூல் பார்க்கலாம். ஸ்கெடியூல் எப்படி நம்ம பிளான் பண்ணிருக்கோம்னா, எதன் அடிப்படையில பிளான் பண்ணிருக்கோம் பார்த்தோம். மொத்தம் 3000 வினாக்கள் பார்த்தோம், 38 டெஸ்ட் பார்த்தோம். எப்படி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 27ஆம் தேதி, 28/8/2025. முதல் டெஸ்ட் பாருங்க எப்படி பிரிச்சிருக்கோம்னா, ஜிகே பார்ட் 1ல 45 கொஸ்டின், பார்ட் 2 உளவியல்ல ரீசனிங் அண்ட் சைக்காலஜில 25 கொஸ்டின். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் ஒரு 70 கொஸ்டின் உடையதா இருக்கு. தமிழ் மொழி தகுதி தேர்வு 80 கொஸ்டின். முழு மாதிரி தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் 70 இருக்கும், தகுதி தேர்வு 80 இருக்கும். அது 150 கொஸ்டின் கொண்டதா இருக்கும். அப்ப ஜிகே பார்ட் 1, ரீசனிங் பார்ட் 2, ஓகே, எல்லாம் சேர்த்து 70 கொஸ்டின். பாத்தீங்கன்னா ரீசனிங் ஜிகே பக்கம் என்ன தலைப்புகள் வருமோ அது இந்த பக்கம் வரும். ரீசனிங் பக்கம், உளவியல் பக்கம், சைக்காலஜி பக்கம் என்ன தலைப்பு வருமோ இந்த பக்கம் வரும். அது சைக்காலஜி பக்கம் தமிழ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், மேத்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, பொதுறிவு 45ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வரலாறு 6, 7ஆம் வகுப்பு வரலாறு. இங்க உளவியல் 25 கொஸ்டின் பாருங்க. தகவல்களை கையாளுதல், அது பை சார்ட் அடிப்படையில நேர்மாறல், எதிர்மாறல். அடுத்து தமிழ் இலக்கணத்திலிருந்து ஒருமை பன்மை பிழையறிதல். இப்போ ஓகேங்களா? அப்ப இந்த உளவியல் பக்கம் வரக்கூடியல 25, ஜிகே பக்கம் வரக்கூடிய 45. இதன் அடிப்படையில தான் நம்ம வந்து ஸ்கெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப உளவியல் பக்கம் வரக்கூடிய இதுல தலைப்பு வாரியாகவும், இங்க வகுப்பு வாரியாகவும், பிறகு வகுப்பு ஒவ்வொரு பாடத்தும் திருப்புதல் தேர்வு, ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. அது தவிர ஃபுல் டெஸ்ட்டுமே இருக்கும். தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கும் தனியாக தேர்வுகள் இருக்கு. இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்கெடியூல் ரெடி பண்ணிருக்கோம். இந்த ஸ்கெடியூல் பார்க்கும்போது ஒரு டெஸ்ட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2, 3 சப்ஜெக்ட படிச்சு நம்ம ரெடி ஆகும். ஓகே, அப்ப ஈஸியாவே நம்ம வந்து ரெகுலரா டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணாவே நம்ம வந்து அதிகமா வந்து நல்லா படிக்க முடியும். படிச்சு முடிச்சக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். இன்னும் எந்த கொஸ்டினை பார்த்தாலும் ஆன்சர் பண்ண ஒரு கெபாசிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ மெயின் நோக்கம் என்னன்னா 70க்கு 70 எனக்கு, ஓகேங்களா? 70க்கு 70 தமிழ் மொழி தகுதி தேர்வு நம்ம எலிஜிபிள் ஆகணும். இந்த மெயின் டெஸ்ட்ல 70க்கு 70 அடிக்கணும். அந்த டார்கெட்டை பிளான் பண்ணி தான் இந்த டெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம டெஸ்ட் ரெடி பண்ணத விட இப்போ கொஞ்சம் நம்ம நல்லாவே ஸ்டாண்டர்டா பக்காவா ரெடி பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு நடந்த டெஸ்ட் நம்ம 2022, 21, 23, 25 எஸ்ஐ டெஸ்ட் வரைக்கும் நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த டெஸ்ட்டோட ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா அதுல முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். புது பிளானா இருக்கு. ஏன்னா நம்ம ஜிகே பார்ட் 1, பார்ட் 2 சைக்காலஜி நம்ம பிரிச்சுட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதா இருக்கும். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஸ்கெடியூல். இதுக்கான பிடிஎஃப் ஃபைலும் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நம்ம தமிழா ஐஏஎஸ் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்றோம். உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லயும் இதை வைக்கிறோம். ஓகேங்களா? ஆகஸ்ட் 27ல இருந்து 2025 காவலர் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
ஓகேங்களா? அப்ப ஆன்லைன்ல ஜாயின் பண்ணணும்னா நீங்க ரூ. 600 பே பண்ணிருங்க. 9003004100 எண்ணுக்கு ரூ. 600 பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்க நேம் சென்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ரெகுலரா ஜாயின் பண்றவங்க அந்த நம்பர தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணுங்க. ரெகுலரா நடக்கிறது வத்தலக்குண்டு தமிழா ஐஏஎஸ் அகாடமி வளாகத்துல நடக்கும். ஆன்லைன்ல உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க் யூ. இந்த அடுத்து வரக்கூடிய 2025ஆம் ஆண்டுக்கான காவலர் தேர்வுல அனைத்து மாணவர்களும் அதிக மதிப்பெண்களை வெற்றி பெற்று தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிய உங்களை தமிழா ஐஏஎஸ் அகாடமி வாழ்த்துகிறது. நன்றி.